கண்டித்து இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான 5 மாத காலமாக ஊதியத்தை தராமல் கண்டித்து தருகிற மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த சொல்லியிருக்கிற தமிழ்நாட்டினுடைய திராவிட முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தஞ்சை மத்திய மாவட்டம், தஞ்சை வடக்கு ஒன்றியத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மேனாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய பிரதிநிதிகளே, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, ஒன்றிய சார்பினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில்ல நிற்கிறோம்னு நம்ம எல்லாம் வருத்தப்படக்கூடாது. காரணம் 5 மாசமா சம்பளம் வராம மிகுந்த வேதனையில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட இந்த 100 நாள் வேலை திட்டம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2004ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தலைவர் கலைஞருடைய பெரும் முயற்சியால தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் மிகுந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம அன்றாடம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைவர் கலைஞருடைய எண்ணம். சும்மா போய் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துடக்கூடாது. ஒரு அரசாங்கம் சும்மா பணத்தை கொடுக்க கூடாது. தலைவர் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். அது மகளிருடைய உரிமைன்னு சொல்றாரு. அந்த திட்டத்திற்கு பேரு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு பேரு. 2004ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோட மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தலைவர் கலைஞருடைய எண்ணத்துல உருவான திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த திட்டம் 2004லிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது 10 ஆண்டுகள் சிறப்பா நடைபெற்றது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப 100 நாள் வேலைன்னா வருஷத்துக்கு 100 நாள் வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாசம் ஒவ்வொரு மாசம் சம்பளத்தை எப்படி கொடுப்பாங்க? இந்த செவ்வாய்க்கிழமை வேலை முடியும், அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல்லலாம் உங்க கையிலே கூட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல சில தவறு நடக்குது அப்படின்னு அரசாங்கம் உணர்ந்த வாசி உங்க எல்லாத்தையும் வங்கி கணக்கை ஓபன் பண்ண சொல்லி மாசம் உங்க வங்கியில மாதம் அந்த பணம் வந்துடும். இது திமுகவும் காங்கிரசும் 2004லிருந்து 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இருந்த நிலை 100 நாள் வேலை திட்டம். ஆனா இப்ப இந்த ஆட்சி வந்த அப்புறம் அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இந்த திட்டத்தை நம்ம எப்படியாவது அடியோடு நிறுத்தணும். இன்னைக்கு காலை கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. பிஜேபிக்கு காந்தின்னா பிடிக்காது, மோடிக்கு காந்தின்னா பிடிக்காது, அதனால மகாத்மா காந்தி பெயரில் அமர்ந்திருக்கிற இந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரா என்னமோ தெரியலன்னு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு காலையில அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த திட்டம் நம்ம ஆட்சியில இருக்கும்போது சிறப்பா நடைபெற்று ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இருக்கிற பெண்கள்லாம் நிறைய மகளிர் குழுக்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாம் இப்ப சொல்றத பார்த்தா 100 நாள் சம்பளத்தை வாங்கிதான் நாங்க இந்த மகளிர் குழுல வாங்கின கடனை கட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல 89ல தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மகளிர் சுயஉதவி குழுக்களை உருவாக்கினார். தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் 2006ல் துணை முதல்வராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்னியே சுயஉதவி குழுக்களுக்கெல்லாம் சுயநிதியை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தலைவர் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி வந்தா இந்த 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கி தர்றோம், சம்பளத்தை கூட தர்றோம் அப்படின்னு சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதியை இந்தியா கூட்டணி நம்முடைய காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நம்ம நிச்சயமா தலைவர் தளபதியுடைய முயற்சியில இது நடந்திருக்கும். ஒரு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட போயிட்டதுனால அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இருந்தாலும் தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் 100 நாள் 150 நாள் ஆக்கி கொடுங்க, சம்பளத்தை கூட கொடுங்கன்னு தொடர்ந்து நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கூட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற சம்பளத்தை கொடுக்குமானா கொடுக்க மாட்டேங்க. அந்த ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் பதில் சொல்றாரு எதிர்த்து, தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பணம் என்ன ஆச்சு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறோம். வெஸ்ட் பெங்கால் கேள்வி கேட்குது, ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒவ்வொரு மாநிலமும் கேட்குது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அந்த அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து தலைவர் தளபதி அவர்கள் கடிதம் மூலமாக பிரதம அமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. டெல்லிக்கே நேரில் போய் பிரதம மந்திரிட்ட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தை கொடுங்கன்னு நேரிலே கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சரை சந்திச்சு
டெல்லியில உள்ள நிதியமைச்சரை பார்த்து இந்த பணத்தை கொடுங்கன்னு இந்த அமைச்சர்கள் கேட்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்க நாடாளுமன்றத்திலையும் கேள்வி கேட்கிறோம், அங்க இருக்கிற அமைச்சர்களையும் போய் நேர்ல பார்க்கிறோம். ஆனா எதுக்குமே அவங்க செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. போன வாரம் நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் சபை காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சது. 11:05க்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி சேர்ந்த அத்தனை பேரும், பாண்டிச்சேரியை சேர்ந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு சபை நடுவில் போய் நின்று விட்டார். அதுக்கு சபாநாயகர் அவையை மறுக்கிறார். ஏன் நீங்க நடுவில் வந்து நிற்கிறீங்கன்னு. தமிழ்நாட்டிற்கு 5 மாத காலமாக கிட்டத்தட்ட 4037 கோடி ரூபாய் பணத்தை தரல. தொடர்ந்து தமிழக அரசாங்கம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு ஒரு நீங்க தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு சபையில இருந்து 12:30 மணி அளவில் சபையில தொடர்ந்து கோஷம் போட்டு திமுக உறுப்பினர்கள் அன்றைக்கு அவை முழுவதும் சபையை ஒத்தி வச்சுட்டு போயிட்டாரு சபாநாயகர். திரும்பி போய் நாங்க அதோட விடல. 12 மணிக்கு வெளியில வந்து நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கள் தலைவர் தளபதியை தொடர்பு கொண்டு 1.5 மணி நேரம் நாங்க தொடர்ந்து கத்திக்கிட்டு போய் அமைச்சரை, உள்துறை அமைச்சரை சம்பளத்தை கொடுங்க, எங்களுக்கு பணப்பாக்கிய கொடுங்கன்னு 1.5 மணி நேரம் சபையே நாங்க ஒத்தி வச்சோம். சபையை ஒத்தி வச்சுட்டு சபாநாயகர் போயிருக்காரு அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, சபாநாயகர் ரூமுக்கு போங்க, இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சபாநாயகர் ரூமுக்கு போங்க, ஒன்றிய நிதியமைச்சரை பாருங்கன்னு சொன்னாங்க. சபாநாயகர் ரூமுக்கு போய் 1 மணி நேரம் அவர் ரூம்லயே உட்கார்ந்து நீங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நான் அந்த அமைச்சர்கள்ட்ட சம்பந்தப்பட்ட நிதி அமைச்சர்ட்டையும் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அமைச்சர்ட்டையும் பேசுறேன்னு சொல்லி உத்தரவாதத்தை அளிச்சுட்டு தான் நாங்கள் 2 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கிறோம். இது நாங்கள் சொல்வதற்கு காரணம் 100 நாள் வேலை திட்டத்தை அவங்களுக்கு நிறுத்தணுங்கிற எண்ணம் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க. தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த திட்டம் இன்னொன்று அதை விட என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் 100 நாளை சிறப்பாக நடத்துகிற மாநிலம்னு பெயரை வாங்கியிருக்கு. அதுக்கு அந்த அமைச்சரே ஒத்துக்கொள்றாரு. இந்த 4 நாள் முன்னாடி அந்த ஒன்றிய வேளாண் அமைச்சர் படிக்கிறார். சிவராஜ் சிங் மாண்புமிகு சிவராஜ் சிங் அமைச்சர் பாட்டீல் அவர்கள் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அதையே சொல்றார். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது சொல்றாங்க. நாங்கெல்லாம் எதிர்த்து கேட்டோம், நீங்களே தான் ஒப்புதலா கொடுத்துருக்கீங்களே, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு 100 நாள்ல சிறப்பா செயல்படுத்துன்னு கொடுத்துருக்கீங்க, அப்படியே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னு கேட்டு தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க சபை எத்தனை நாள் நடந்துச்சோ நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் போராட்டம் நடத்தும். காலையில 10 மணிக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே, 11 மணிக்கு சபை ஆரம்பிக்கும். நாடாளுமன்றத்துக்கு வெளியில பதாகைகளை வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணி சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வெயிலை பொருட்படுத்தாது ஏழை மக்களுடைய உணர்வை எண்ணி இந்த வெயிலை பொறுத்து 1 மணி நேரம் நாடாளுமன்றத்துக்கு வெளியில போராட்டம் நடத்துறோம். நாடாளுமன்றத்திற்குள்ள கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொடர்ந்து போன வாரம் முழுக்க அந்த போராட்டத்தை நடத்திருக்கோம். சபாநாயகரை முற்றுகையிட்டிருக்கோம், ஒன்றிய நிதித்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கோம், தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அந்த நிதியமைச்சரை பற்றி பார்க்கிறார். தொடர்ந்து போராட்டங்களாக இந்த தினம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டம் எப்படி நடக்குதுன்னு தெரியும், ஆனால் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடக்குது. நீங்க மிகலாம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இந்த பணத்து பிரச்சனையே வராது. நமக்கு தொடர்ந்து ஒரு அதிகபட்சம் 1 மாத காலம் வேணா ஆகும், டக்குன்னு இந்த பணம் வந்துடும். ஆனால் 5 மாதங்களா ஒரு ஆட்சியில 5 மாதங்களா ஏழை எளிய மக்களை வஞ்சிக்க 5 மாதங்களா ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த மோடி ஆட்சி தான். நாடாளுமன்றத்தில் வளாகத்துக்குள்ள இருப்பார் அவர். நாடாளுமன்றம் வர்றதே கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் நாங்கெல்லாம் போய் ஒரு 60-70 நாள் போயிருப்போம். 2 முறை தான் நாடாளுமன்றத்தை உள்ளுக்குள்ளேயே மோடி வச்சிருக்காரு. அந்த 2 முறையும் 5 நிமிடம் தான் உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட ஏதாவது இந்த பத்தி பேசலாம்னா 5 நிமிடம் கழிச்சு எடியா செஞ்சு விடாங்க. அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் அயல்நாட்டினுடைய மந்திரிகளை பார்க்கறதுக்கு தான் வேலை இருக்கக்கூடிய உள்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு தான் பிரதமர் மோடியினுடைய அரசு. இன்னைக்கு அமெரிக்காவில் இங்கேருந்து போய் இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில காலம் அவங்களுடைய அந்த விசா காலம் கூட முடிஞ்சிருக்கலாம். அமெரிக்காவோடு நல்லுறவு இருக்கிற மோடி அவர்கள் அவங்கள்ட்ட பேசி முத நாள் தான் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை கைகளை கால்களை கட்டி கிட்டத்தட்ட விலங்கு போடுறாங்க. கையையும் காலையும் கட்டி விலங்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு விமானத்துல 140 பேர் தான் பயணிக்கலாம். கிட்டத்தட்ட 350-400 பேர் அந்த விமானத்துல ஏற்றி இங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அடுத்த நாள் அந்த மோடி இதை கண்டித்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதமர் நம்முடைய முதலமைச்சர் தான் இதை கண்டித்து முதலாக அறிக்கை விடுறாங்க. இதை கண்டிச்சு அடுத்த நாள் இந்தியா அங்க அமெரிக்காவுக்கு போற மோடி அதை கண்டிக்க வழியில்லை. இந்தியாவை சேர்ந்த இளைய அப்படி துன்புறுத்துறீங்க அதை கேட்க வைக்கவில்லை. நாடாளுமன்றத்துக்கு ஒரு வராத பிரதமர், மக்கள் பிரச்சனையை பற்றி எதையும் செவி சாய்க்காத ஒரு பிரதமர்,
தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பான ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் 4037 கோடி ரூபாய். அதாவது 5 மாசமா அந்த பணம் தருது. ஒவ்வொரு திட்டத்திற்கும் பணம் தராத அந்த மோடி அரசு. கல்விக்கான நிதியை 2500 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலையில நம்முடைய உணவு அமைச்சர் தஞ்சாவூருக்கு வந்தார். கிட்டத்தட்ட டிபிசி, நம்ம எல்லாம் விவசாய குடும்பம் தான். இந்த டிபிசி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலே முதல் முறையா பஞ்சநதி கோட்டைங்கிற கிராமத்துல ஒரு நாளைக்கு 5000 சிப்பம் போடுற அளவுக்கான ஒரு பெரிய மிஷினை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தஞ்சாவூர்ல பஞ்சநதி கோட்டையில இயக்கி வச்சுட்டு நம்ம உணவு மந்திரி போயிருக்கோம். நம்ம எல்லாம் டிபிசியில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கிறத தலைவர் கலைஞர் காலத்துல தான் நம்ம கொண்டு வந்தோம். ஒரு நாளைக்கு கிராமப்புறங்கள்ல 700 சிப்பம் 800 சிப்பம் பிடிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு ஊர்ல நெல்லு நிறைய கிடக்குன்னா ஒரு டிபிசி இல்ல 2 டிபிசி 3 டிபிசியும் கூட புடுங்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. இப்ப நம்ம கிட்டத்தட்ட 1000 சிப்பம் பிடிக்கிறோம், இன்னும் நெல்லு கிடக்குன்னு சொல்றதுனால பெரிய கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பெரிய மிஷினை தயாரிச்சு ஒரத்தநாடு வட்டத்தில் பஞ்சநிதி கோட்டையில அந்த திட்டத்தை இன்னைக்கு துவங்கி வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப கேட்கும்போது சொல்றாங்க, ஒரே நேரத்துல ஒரு நாளைக்கு 6000 சிப்பம் பிடிக்கலாம். அந்த சிப்பத்தினுடைய அந்த மிஷினை இன்னைக்கு உணவு அமைச்சர் தொடர்ந்துட்டு வர்றாங்க. இதை நான் சொல்வதற்கு காரணம், ஏழை எளிய டெல்டா மக்களுடைய வாழ்வாதாரத்தில், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தில் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட ஆட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த 100 நாள் வேலைக்கான தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கண்டன குரலை எழுப்பியிருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் நேற்று முன்தானம் அறிக்கை விடுகிற பொழுது, நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்குறீங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒன்றியத்தில் ஓரிடங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல கண்டன குரல் இருக்கணும். அந்த கண்டன குரல் மோடிகளின் செவிகளில் ஊதி அதை நிச்சயமாக இன்னும் 10 நாட்களுக்குள்ளாகவே அந்த பணத்தை தருவதற்கான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு தலைவர் தளபதியுடைய உத்தரவை ஏற்று நாம் இன்றைக்கு தஞ்சை வடக்கு வட்டத்தின் சார்பிலே மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கண்டன குரல் ஏழைகளின் குரல், ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வாக்கினை ஏற்று ஏழைகளின் குரல் நிச்சயமாக மோடியின் செவிகளில் ஏறும். நிச்சயமாக அந்த பணம் விரைவிலே தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்த இந்த வெயிலையும் பொருட்படுத்தாத வருகை தந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. என்ன போர் மேகங்கள்? தமிழ்நாட்டிற்கு நிதியை தராத மோடி அரசு, ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு நிதியை தர மறுக்கிற மோடி அரசு, கடுமையான நிதி நெருக்கடியிலும் திராவிட முன்னேற்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஆட்சி தான் தளபதியுடைய ஆட்சி. அதனால நிச்சயமா ஒன்றிய அரசு தரும் நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை 2026 தொடர நாமெல்லாம் தளபதி பின்னால் நிற்க வேண்டும் என கூறி அவர் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு, கழக தோழர்களுக்கு ஒரு உறுதிமொழியை சொல்லியிருக்கிறார். அந்த உறுதிமொழியை படித்து நீங்கள் எல்லோரும் அந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுதிமொழி: தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாழ்க தலைவர் தளபதி அவர்கள். நன்றி, நன்றி.